ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாம் எப்படி இருக்கும், நமது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இதனால உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசி பலன்கள் அப்டேட் வந்து சுட சுட மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அனைவருமே அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருப்பதற்கும் பௌர்ணமி பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 8 குடையவன் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுனால இன்றைய தினம் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளது. 7-10 குடைய புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 5 குடையவன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நன்மைகள் நீங்கள் பெறுவதற்காக இந்த நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் கூட பேசும்போதும் பழகும் போதும் மனசுல கருணையை நீங்கள் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கனிவாக அன்பாக பேசி மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவோம் நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. என்ற தினம் உங்களுடைய கனிவான நடவடிக்கைகள் மூலமாக, கனிவான பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான அற்புதமான நாள் இன்றைய தினம். இந்த தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் பெறப்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் தான். எந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் துறையில் நீங்கள் இப்போது கொடிகட்டி பறக்க முடியும். நம்பர் 1 அப்படின்ற பொசிஷனை உங்கள் துறையில் வந்து நீங்கள் அடைய முடியுங்கிறதுனால வியாபார வாழ்க்கை ஓகோன்னு இருக்குங்க. அடுத்த லெவலுக்கு உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கொண்டு செய்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும். எனவே வியாபார ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களது வியாபாரத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காம உங்களுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்கள். இன்றைய தினம் வியாபார வாழ்க்கை ரொம்ப அற்புதமான நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். இருந்தாலும் அந்த செலவுகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து சூழல் வந்து சூப்பராக இருக்குங்க. பண வரவுகள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எனவே செலவுகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக நீங்கள் சமாளித்து நிம்மதி பெற முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றகரமான பாதை கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் துறையில் நம்பர் 1 பொசிஷனை அடைய முடியும். அது மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கு பதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் வந்து ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் காரணமாக சந்தோஷம் கொடுங்க. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கூடையும் இன்னைக்கு நல்ல ஒற்றுமையான சூழல் ஏற்படும். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை அழகாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்னும் சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அதெல்லாம் சரி செய்திருங்கள். இந்த தினம் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பாதையை வந்து உருவாக்கி கொண்டு நிறைய காரியங்கள் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும் நண்பர்களே. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. இந்த தினம் சில பேர் வந்து தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்கு வருகை தந்து உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது சில நபர்கள் வந்து நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒத்தி வச்சிருந்த சில காரியங்களை உடனடியாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கி தருவாங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் 3ஆம் நபர் தலையீடு காரணமாக நீங்கள் கொஞ்சம் மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும், கட்டாயம் ஏற்படுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவில் நீங்கள் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு காதல் புதிதாக மலரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. காதல் வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் அனுபவிச்சிருக்கீங்க, என்னென்னலாம் வந்து காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்கிறது
இன்னைக்கு நீங்க அனுபவபூர்வமாக உணர்வீங்க. அந்த மாதிரி நல்ல உணர்வுகள் காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். எனவே அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு காதல் வாழ்க்கை மூலமாக அமையும். நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உண்டுங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களது பழைய வேலையின் தரத்தை பார்த்து மற்றவங்க இன்னைக்கு உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே உங்களது பழைய வேலைகளின் காரணமாக நல்ல புகழ் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே உத்தியோக பணிகள் உங்களுக்கு எத்தாக இருக்கும். உங்களுக்கு முன்னேற்றமும் சிறப்பாக சாத்தியமாகக்கூடிய நல்ல ஒரு பாதையை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதுக்கான வாய்ப்புகளாக அது அமையும். எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் இன்றைய தினம் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அனுபவசாலிகளிடம் ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க. திருமணம் மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது வாழ்க்கை துணையின் மீது உங்களுக்கு இன்னும் காதல் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களை சுற்றியுள்ளவர்கள் நடந்துக்குவாங்க. உங்கள் உறவினர்கள் மூலமாகவும் உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடிய தருணங்களை உணரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. கனிவா அன்பா பேசுங்க, பரிவோடு எல்லாரோடையும் நடந்துக்குங்க. நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். கலகலப்பான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து விட்டு போன சில திருமண வரன்கள் இப்போது மீண்டும் வந்து உங்கள்கிட்ட சம்பந்தம் பேச வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வீட்டில் வந்து சுபகாரியங்கள் இப்போது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். பழைய பாக்கியில் வசூலாகுங்கிறதுனால நிதி நிலைமை மேம்படும். வியாபாரிகள் இன்றைய தினம் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பழைய பாக்கியில் வசூல் செய்ய நீங்க வந்து யாருக்கே கடன் கொடுத்துறீங்க, அதெல்லாம் வசூல் செய்யறதுக்கு இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க. அற்புதமான நல்ல ஆரோக்கியமான உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. பிசினஸ் வாழ்க்கையிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு ஒவ்வொன்று சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. எனவே குடும்ப வாழ்க்கையும் அமைதியா இருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல ராஜயோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்னைக்கு நம்பர் 5 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. குறிப்பாக நீங்கள் கனிவா அன்பா பேசுனீங்கன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்டை பெற முடியும். வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதனால இன்றைய தினம் வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகளை செய்யுங்கள், நிதானத்தை செயல்படுங்கள், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தங்க நகைகள் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரின்னு பொன் பொருள் சேர்க்கை மீது அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அற்புதமான தித்திக்கும் இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பொருட்சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள ஆர்வம் பெருகும். இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக அமைதியோடு செயல்படணுங்க. அன்பு கருணையோடு நீங்கள் எல்லாருக்கூடையும் பழகுறது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். அதனால ஆரோக்கியத்திற்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து கொஞ்சம் நீங்கள் கவனம் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. உங்களது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் சரி செய்துட்டு உடனடியாக முயற்சியில் மேற்கொள்ள நண்பர்களே. எதிர்பாராத நிறைய செலவுகள் வரலாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய சாதகமான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.